அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் சகாய சனி, கேது ஸ்தலம், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய கேது ஸ்தலத்துக்கு செல்வதும், 1/2 கிலோ பசுனை அல்லது 1/2 கிலோ நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கி கொள்வதும், 7.5 சனியிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஆகக்கூடிய சனி பயிற்சி தான் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி. டக்குன்னு அனுகூலம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக மிக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வாகனங்களில் வித்தைகள் காட்டக்கூடாது. தேகாரோக்கியத்தில் கவனம், வாகனங்களில் மட்டும் கவனம், வார்த்தைகளில் அதீத கவனம். மற்றபடி எல்லா விஷயமும் யோகம்தான். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, பண சேர்க்கை, முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, நகைகள் வாங்குவது, டைமண்ட் வாங்குவது என்று எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கனவாக இருந்ததோ அந்த கனவுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக அதிக முதலீடுகள் செய்யக்கூடிய ராசிகளில் மகர ராசிக்காரர் வருவது ஆச்சரியமான அமைப்பு ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும் அனுகூலமும் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனங்களில் அதிகமான மாற்றங்களை பெறக்கூடிய ராசிக்காரர்களில் மகரம் வருவது ஆச்சரியமான அமைப்பாக இருக்கும். வசதிகள் பெருகும். அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு சகாய சனியாக இருக்கிறார். சகாய சனி என்று சனியே உங்களுக்கு அனுகிரகம் பாவிக்கிறார். எனவே அந்த அனுகிரகத்தை சரியாக பயன்படுத்தி முன்னேறுவதில் குறியாக இருக்க வேண்டும். இந்த சமயத்தில் சனிதான் உங்களுக்கு அதிபதி என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீணாக தற்பெருமைகளை பேசிக் கொண்டிருப்பதோ, அவர்களை பற்றி குறை கூறுவதோ, இல்லை இவர்களை பற்றி குறை கூறுவதெல்லாம் கூடவே கூடாது. இதே காலகட்டத்தில் 1 வருடத்திற்கு 6ஆம் இடத்தில் குரு வருவதனால் தேகாரோக்கியத்தை கண்டிப்பாக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். தேகத்தில் சுய மருத்துவம் கூடவே கூடாது. மற்றபடி எல்லா விஷயமும் அனுகூலம் காணப்படும். தொழில் இல்லாதவர்களுக்கு, வியாபாரம் இல்லாதவர்களுக்கு, படிப்பு இல்லாதவர்களுக்கு, உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களும் பார்ப்பீர்கள், உங்களை சார்ந்தவர்களும் பார்ப்பார்கள். ஆச்சரியமாக மூக்கில் விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். இந்த நேரத்தில் தேவையற்ற இரவு பயணங்கள், தேவையற்ற நண்பர்கள், கூடா நட்பு, தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் செய்து சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் இல்லாமல் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது மகரம் முக்கியம். இந்த 2.5 ஆண்டு காலம் ஏதாவது பிரச்சனையில் நீங்கள் மாட்டினீர்கள் என்றால் அது உங்களால் ஏற்பட்ட தவறை தவிர கிரகங்கள் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்ததை கெடுத்துக் கொண்டவர்கள் நீங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.